எங்கே இருக்கிற இன்னும் தலை மட்டும் தான் இருக்குது, உடம்ப காணும். என்னமோ வச்சுருக்குறாங்க, நேச்சர் குவிஸா. ஆரங்க பயங்கரமாக இருக்குது, அப்படியே பேய் வீடு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ள காட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. நைட்டான ஃபுல்லாக ஆனை பைசன் வந்து இந்த ரோட்டில் இருக்கும். கருவாடு போட்டுச்சு மாதிரியே இருக்குதுங்க பாருங்க. இது யானை குளிக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஸ்டே பண்ணுறதா இருந்தால் இத்தனை டைப்ஸ் ஆஃப் வந்து ரூம்ஸ் இருக்குது. அந்த அரோமா சூப்பராக இருக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் ஸ்ரீயும் வந்து கிளம்பியிருக்கோம். ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே, நம்ம சேனலோடைய நியூ சிஎம் இவர் தான். இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுக்க போகிறது இவர் தான். ஸோ இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்ஸ்லிப் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொள்ளாச்சி நோக்கி வந்து போயிட்டுருக்கிறோம். பொள்ளாச்சிலேருந்து ஒரு ரைட் எடுத்து நம்ம வந்து டாப்ஸ்லிப் போக வேண்டியது இருக்கும். ஸோ வழியில் சில ஷார்ட்ஸ் வந்து காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. பொள்ளாச்சிலேருந்து இப்போ சேத்துமடை நோக்கி போயிட்டுருக்கோம். சேத்துமடையில் தான் ஒரு செக் போஸ்ட் வரும். ஸோ அந்த செக் போஸ்ட்லேருந்து தான் நம்ம மேலே வந்து டாப்ஸ்லிப் ஏறுற மாதிரி இருக்கும். இங்கே ட்ரீஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமாக ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. ரோட்டுக்கு 2 சைடும் ட்ரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல நிழல் கொடுக்குது. அடுத்தடுத்து நிறைய ட்ரீஸ் வந்துகிட்டே இருக்குது. ட்ரீஸுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஊட்டிலலாம் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி இருக்குது. கிளைமேட் நல்லா மாறிட்டே இருக்குது. ரொம்ப வெயில் அடிக்கல, அப்பப்போ கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூலாக தான் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. டாப்ஸ்லிப் வந்து இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு லொக்கேஷன் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 பக்கமும் நல்லா மரம் வச்சு சூப்பராக கூலாக ஒரு ரோடு. ஒரு தனியாக ஒரு லோன்லியான ஒரு ரோடாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதில் காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டு கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் ஸ்பீடாக போகக்கூடாது, நல்லா ஸ்லோவாக போயிட்டு இந்த இயற்கையை வந்து ரசிச்சுட்டு போனால் தான் அந்த என்ஜாய்மெண்ட் நம்ம அனுபவிக்க முடியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து சேத்துமடை செக் போஸ்ட் வந்து போயிடலாம். அங்கே போயிட்டு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம வந்து மலையேற ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். எதுவுமே நம்ம சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. எங்கேயாவது ஜூஸ் கடை இருந்தால் வாங்கி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தா நம்ம தம்பி வந்து நமக்காக வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறோம். இது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங் முறுக்கு. இங்கே பாருங்கள், ரவுண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸு. இன்னொரு ஐட்டம் இருக்குது, இது ஒரு குச்சி முறுக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, அரிசி மாவில் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. கைஸ் இங்கே வந்து சேத்துமடை செக் போஸ்ட்டில் வந்து டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. 2 பேருக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 60 ருபீஸு, காருக்கு வந்து 50 ருபீஸ், மொத்தம் 110 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேலே வந்து அடுத்த செக் போஸ்ட் வர வரைக்கும் எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வழியில் வீடியோஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா?
ஓகே காய்ஸ், இப்போ நம்ம டாப் ஸ்லிப்பை நோக்கி வந்து போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பாருங்கள், 2 சைடு நல்ல ஒரு அடர்ந்த காடு இருக்குது. ப்ளஸ் நம்ம கொஞ்சம் ஹில்ஸில் அப்படியே ஸ்லோப்பில் மேலே வந்து ஏறி போயிட்டுருக்குறோம். ஜென்ரலாக நம்ம ஹில்ஸ் பார்த்துருப்போம், காடு தனியாக பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து காடு வித் ஹில்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்தோட பியூட்டியே. ரோடு வந்து பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம ஆல்டோ காருக்கு தான் அந்த ரோடு கரெக்டாக இருக்கும் போல இருக்குது. அடுத்த ஒரு வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் மண்ணில் இறங்க வேண்டியது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பஸ்ஸு பெரிய வண்டி எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா ஹில் சைடு வந்து ரொம்ப பெருசாகவும் வந்து ரோடு போட முடியாது. ஆனால் 2 கார் போயிட்டு வரலாம், தாராளமாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அனிமல்ஸ் ஏதாவது வந்து கிராஸ் ஆகலாம், அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் வண்டி எங்கேயும் நிறுத்தக்கூடாதாம்மா. நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து அங்கே இருக்கிற வைல்ட் அனிமல்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ தான் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த ஹில்ஸில் ஹேர்பின் பெண்ட் இருக்கான்னு தெரியல. ஆனைக்கட்டியில் ஹேர்பின் பெண்ட் இருக்கும்னு நினச்சேன், அங்கே ஒன்று கூட இல்லை. இந்த ஹில்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இப்போ பாருங்கள், நமக்கு மேலே அவ்வளோ பெரிய ஹில் தெரியுது. செம்ம வியூ. இப்போ தான் ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. ஓகே, பாருங்கள், அப்படியே அந்த சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஹில்ஸில் இருந்து வர்ற அந்த சில்னஸ்ஸு செம்மையாக இருக்குது. எனக்கு ஹில்ஸில் வண்டி ஓட்டினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வளைச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம நல்லா ஓட்ட முடியும் பாருங்கள். அந்த இது சூப்பராக இருக்கும். நார்மலாக பிளைன்ஸில் ஸ்ட்ரைட் ரோட்டில் அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே போயிட்டுருப்போம். யூக்கலிப்டஸ் ட்ரீ எல்லாம் கூட இங்கே இருக்குங்க. ஊட்டியில் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் தான் யூக்கலிப்டஸ் வந்து வரும். ஸோ இதுவும் ஒரு ஹில் ஸ்டேஷனுங்கிறனால யூக்கலிப்டஸ் ட்ரீ, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த கோனிஃபர்ஸ் ட்ரீஸ் எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இங்கே. வாவ், சூப்பராக இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அமைதியாக நாம் மட்டும் கார் ஓட்டிகிட்டு போகிறது சூப்பராக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து வீக்கெண்டு கிடையாது, வீக் டே தான். அதனால் அதிகமாக கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. எங்களுக்கு முன்னாடியே ஒரு கார் போச்சு, பார்த்தோம். ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி ஒரு கார் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் யார் வரப்போகிறா, ஆல்ரெடி அங்கே எத்தனை பேர் இருக்காங்க என்னென்னு ஒன்றும் தெரியல. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இங்கே வந்து நமக்கு லக்கு இருந்தால் நம்ம ஏதாவது சிங்கம், புலி, கரடி ஏதாவது நம்ம வந்து பார்க்கலாம். ஜென்ரலாக இங்கே போயிட்டு வந்தவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மான் வந்து பார்த்துருக்காங்க, யானை வந்து பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏதோ ஒரு அனிமலாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அதனால் நான் ஸ்லோவாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்பீடாக ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா நமக்கு இந்த 10 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இந்த ரைடையும் என்ஜாய் பண்ணணும், இந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். என்ன இங்கே இறங்கி நடந்து போனால் சூப்பராக தான் இருக்கும். பட்டு வண்டியை நிறுத்தக்கூடாது, இறங்கக்கூடாதுங்கிறாங்க. எல்லாம் நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்குவோம். அப்புறம் ஏதாவது சம்பவம் நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகக்கூடாது. ஒரு ட்ரிப்பை நம்ம ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். ஸோ அவங்க சொல்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள் காய்ஸ், சத்தம் கேட்குது. பேர்ட்ஸோட சத்தம்னு நினைக்கிறேன். கீழெலாம் பாருங்கள், நல்லா பள்ளம் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறிட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஹைட்டுன்னு தெரில இந்த டாப் ஸ்லிப்பு. அவங்க யாருக்காவது இதோட ஹைட்டு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். புதுசாக இப்போ தான் நீங்கள் கார் டிரைவிங் பழகியிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஹில்ஸ் வந்து சூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எடுத்தோடனே நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் இல்லைனா வால்பாறை அந்த மாதிரி ஹில்ஸ் போய் ஓட்டுறதுக்கு இந்த ஹில்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனைக்கட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இது ட்ரை பண்ணலாம். சூப்பராகவே இருக்குது. என்னென்னா ஹில்ஸில் நல்லா கான்சன்ட்ரேஷனாக கரெக்டாக ஓட்டிகிட்டு போகணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இலையெல்லாம் இருக்குது. நம்ம அங்கே மண் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஒதுக்கணுன்னா அங்கே எதாவது குழியாக கூட இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரோட்லேயே ஓட்டுங்க. வேறு எதாவது ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் மட்டும் கொஞ்சம் ஒதுங்கிக்குங்க. வாவ், நல்லா பாறைகளாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய வண்டிங்க வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஓட்டுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். தனியாக நம்ம மட்டும் போனால் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும் ரைடிங்கை. இன்னும் இந்த இடத்துல வந்து ஓவர்டேக்கு அந்த இதெல்லாம் பண்ண முடியாது. ரோடு ரொம்ப சின்ன ரோடு. ஓவர்டேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் இது. ஓ, இங்கே ஒரு ஹேர்பின் பெண்ட் வருது காய்ஸ். சூப்பர். வாவ், ரொம்ப பெருசாலாம் இல்லை ஹேர்பின் பெண்டு. சின்ன ஹேர்பின் பெண்ட் தான் நல்லா இருக்குது. வால்பாறையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நல்லா பெருசாக இருக்கும் ஹேர்பின் பெண்டு. இங்கே அந்தளவுக்கு இல்லை. ஓ, அடுத்த ஹேர்பின் பெண்டு எத்தனை ஹேர்பின் வருதுன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு கடுப்புனா அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்குறாங்க. எதுக்கு தான் தெரியல. இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் பல வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரீஸு. ஓகே, அடுத்த ஒரு குட்டி ஹேர்பின் பெண்டு.
பரவாயில்லைங்க, நம்ம அல்டிமேட் ஆல்ட்டோவே நல்லா சிறப்பாக வந்து ஹேர்பின் பண்ணலாம் ஏறுது, ஹில்ஸு செம்மையாக போகுது. ஸோ நீங்கள் எந்த கார் வச்சுருந்தாலும் அது தாராளமாக ஏறும் இங்கெல்லாம். ஸோ கவலைப்படாமல் நீங்கள் எந்த கார் வேணால் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டு, இங்கே வந்து பைக் வந்து நாட் அலௌடுங்க. இங்கே கீழே சேத்துமேடு செக் போஸ்ட் போயிட்டு வந்தோம் இல்லையா, அங்கேருந்து கார் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒன்றா அவங்க சொந்த காராக இருக்கணும், இல்லைனா ஒரு ரெண்டட் காரு, அப்படி இல்லைனா கவர்மெண்ட் பஸ்ஸு, அந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். பைக்கு வந்து நாட் அலௌடு, ஏன்னா நம்ம சேஃப்டிக்காக. திடீர்னு எதாவது அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா. இதுவே காராக இருந்துச்சுன்னா நம்ம டோர்ஸு எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃப்டி அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த லொக்கேஷனில் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கும். ஒரு குட்டி ஊட்டின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. புளியெல்லாம் ஒன்றும் தாக்காது சரியா. அது வந்துச்சுன்னா பார்க்குறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கிளம்புறோம், அவ்வளோதான். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஜன்னல் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஏசி போட்டுட்டு வராதிங்க, ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டே வாங்க. இன்கேஸ் எதாவது அனிமல்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் வேணால் விண்டோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அப்போ தான் இந்த சில்னஸ்ஸு அப்புறம் இந்த பேர்ட்ஸோட சவுண்டு எல்லாமே அவங்களால கேட்க முடியும். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், சின்னதாக தண்ணி ஒரு சின்ன ஓட மாதிரி ஓடுது. அதுக்காக இங்கே ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்குறாங்க. சரி, ரொம்ப நேரம் வண்டி நிறுத்த வேணாம், நம்ம எடுத்துடலாம். இது ஏதோ வீடியோவில் கூட நான் பார்த்துருக்குறேன். யானை ஏதோ வந்து அட்டகாசம் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணியிருக்குதாமா. இந்த மாதிரி மரத்தெல்லாம் தள்ளி விட்டு. இது பேம்பு தானே, மூங்கில் மரம். எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே பாரு. யானை வந்து அப்படியே எல்லாத்தையும் தள்ளி போட்டதா சொல்கிறாங்க. பயங்கரம். இடு ஷார்ட் எடு. பார்க்கறக்கே அப்படியே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. யானைக்கு மூங்கில் பிடிக்காது போல இருக்கு. வேற எந்த மரத்தையும் டேமேஜ் பண்ண மாதிரி தெரியல. மூங்கில் மரம் தான் எல்லாம் காஞ்சி போய் இருக்குது. அதுக்கு மூங்கில் இருந்தால் பிடிக்காது போல, எல்லாத்தையும் உடச்சி போட்டுரும், அதுதான் காஞ்சி போய் இருக்குது. பாரு, ஒரு மரமாக அது முழுசாக நிற்கிதா பாரு மூங்கில். ஒரு மூங்கில் மரம் இங்கே உருப்படியாக இருக்காது. இலைங்கெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம கார் டயர் அந்த இலையை அப்படியே நசுக்கும் போது அப்படியே ஒரு சிப்ஸு நுறுங்குற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த மரத்துக்கு இடையில அந்த சன் லைட் அப்படியே விழுகிறது, அந்த இதெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது இந்த சீனு. ஓ, இங்கே பாருங்கள், ஒரு காஞ்சி போனோம் யூக்கலிப்டஸ் ட்ரீ, நிறைய மரம் காஞ்சி போயிருக்குது. உடையாமையும் மூங்கில் காஞ்சி தான் இருக்குது. ஒரு மூங்கில் சீக்கிரம் காஞ்சிருமா என்ன? இல்லை இங்கே தண்ணி கம்மியாக இருக்கும். அப்படியா? நம்ம வண்டியா சொல்கிற ஏரியும் பாரு. அப்படி அதுக்கு தான் அல்டிமேட்டுன்னு பேர் வச்சுருக்கோம், அல்டிமேட் ஆல்டோ. அப்படி இந்த எஸ் ஷேப்பில் இருக்கிற ரோடு பார்த்தாலே செம்மையாக இருக்கும். லெஃப்ட்டு ரைட் அப்படியே திருப்பி திருப்பி ஜாலியாக ஓட்டலாம். அடாடாடா, சொல்லிக்கோ. அப்படியே ரோலர் கோஸ்டர் ரைடு போன மாதிரி இல்லை உனக்கு. அப்படியே வளையிறது, திரியுது, மேலே ஏறுறது, மாறி வந்துட்டு இருக்குது. செம்மையாக இருக்குது. கீழே இருக்கும்போது நிறைய பேத்துக்கு வந்து தலை சுற்றும் தெரியுமா. மேலே ஏறும்போது இருக்கிறத விட கீழே இறங்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். தலை சுத்தல்லாம் நிறைய பேருக்கு வரும். மரம்லாம் அந்த உடஞ்சி இருக்கிறத பார்க்க தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஒரு பயங்கரமாக ஒரு பயம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்ல. எனக்கு என்னமோ இது வயசானதுனால தானா, ஏன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 20 வருஷமா இருக்கணும் அந்த மரம். அப்படியா? ஒரு மரம் கூட இல்லாமல் பச்சையாக ஒன்றுமே இல்லாமல் எப்படி இருக்கும்? ஒன்று ரெண்டாவது இருக்கணும் இல்லையா? எல்லாமே அப்படி காஞ்சி போய் உடஞ்சி போயிருக்கணும். பாருங்க, இங்கே ஒரு பச்சையாக ஒரே ஒரு பேம்பு இப்போ தான் பார்க்குறோம். இது மட்டும்தான் உருப்படியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஹைட்டில் ஏறிலாம் ஒன்றும் யானை பண்ண வாய்ப்பு இல்லை. யானைக்கு தும்பிக்கை இருக்குது. அவ்வளோ ஹைட்டுக்கு போக முடியுமாண்ணா? கீழேருந்து ஆட்டினா கூட விழுந்துடாது. சரி, ஒரு அனிமலும் வரலையே. ஒன்றாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். சரி, மேலே டாப்ஸ்லிப் போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அங்கே மான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இங்கே பாரு, இதெல்லாம் அப்படி பழைய அந்த விண்டோஸ் எக்ஸ்பியில் வால்பேப்பர் வரும் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு பிளேஸு. அந்த ட்ரீஸு, எல்லோ கலர் லீஃபு, அப்படியே அந்த ஃபால் விழுகிறது, இதெல்லாம் பாருங்க, செம்மையாக இருக்குது. எனக்கு அப்படியே ஏதோ சின்ன வயசு ஞாபகம் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்குது. நம்மளையே மறந்து அப்படியே இயற்கையாக அப்படியே மூழ்கிடுவோம் நம்ம. அங்கே தான் என்ட்ரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. வண்டியை நிறுத்திட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம்.
ஓகே கேஸ், இங்கே 2வது செக் போஸ்ட்டில் இருக்கும். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரி மட்டும் போடுறாங்க, நம்ம எங்கேருந்து வரோம், எங்கே வரைக்கும் போகிறோம் அப்படின்னு. நம்ம டாப்ஸ்லிப் வரைக்கும் போகிறோமா இல்லை அதை தாண்டி பரம்பிக்குள்ள ஒரு ஏரியா இருக்குது அங்கே போகிறோமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து டாப்ஸ்லிப் வரைக்கும் தான் போகிறோம், அதனால் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் இங்கே எதுவுமே எந்த சார்ஜஸுமே வாங்கலை. சில பேர் வந்து சார்ஜஸ் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க, பட் நம்மக்கிட்ட வாங்கலை, ஏன்னு தெரில. உள்ள பரம்பிக்குள்ள போகிறதா தான் வாங்குவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்குமாம்மா, அங்கே போயிட்டு வந்து எல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஓ, இங்கே தானே ஆஃபீஸு? அவன் தானே, ரொம்ப தூரம் இருக்கும்னு நினச்சேனே. வெல்கம் டு டாப்ஸ்லிப் ஃபாரஸ்ட். ஸோ இது எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, யார் இந்த ப்ராஜெக்ட் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க.